சிக்கிம் மாநிலத்தோட கேட்வே ஆஃப் ஹிமாலயான்னு அழைக்கப்படுற கேங்டாக்கோட டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது ஹனுமான் கோவில். கடல் மட்டத்தில இருந்து 6500 அடி உயரத்துல இருக்கிற ஒரு குட்டி கோவில் தான் இது. இங்க இருந்து கேங்டாக்கோட மொத்த அழகையுமே நம்ம பார்க்கலாம். சன்ரைஸ பார்க்கவும் நேச்சர் வாக் போகவும் இந்த பிளேஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 9வதா நம்ம பார்க்க போறது ரூன் டெக் மொனாஸ்ட்ரி. சிக்கிமோட ஐகானிக் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் ஆன இது கேங்டாக்ல இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த மொனஸ்ட்ரிக்குள்ளேயே மெயின் பிரேயர் ஹால், ஸ்டுபாஸ், மார்க் குவார்டர்ஸ், வாட்யார்ட், கார்டன் இப்படி நிறைய பிளேசஸ் இருக்கு. இதனாலேயே இங்க நம்ம போகும்போது காமன் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணலாம். 8வதா நம்ம பார்க்க போறது பக்தாங் வாட்டர்ஃபால். ஏர்லி மார்னிங் மிஸ்டோட சேர்ந்து இருக்கிற இந்த அருவியை பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு குட்டி ரிலாக்ஸிங் பாயிண்டா இருக்கிற இங்க ஷார்ட் வாக், ரோப் ஸ்லைட் ஆக்டிவிட்டியும் அவைலபிளா இருக்கு. 7வதா நம்ம பார்க்க போறது டசி வியூ பாயிண்ட். கேங்டாக்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த பாயிண்ட்ல இருந்து ரோப்வே ரைட் போறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். கஞ்சன்ஜங்கா பீக், கேங்டாக்கோட ஃபுல் வியூ, சுத்தி இருக்கிற வேலிஸ் இப்படி எக்கச்சக்கமான பிளேசஸ் நாம இந்த ரைட்ல பார்க்கலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து சன்ரைஸ பார்க்கவும் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 6வதா நம்ம பார்க்க போறது எம்ஜி மார்க். ஷாப்பர்ஸ் பாரடைஸா இருக்கிற இந்த பிளேஸ் கேங்டாக்கோட ஹார்ட்னே சொல்லலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் சாப்பிடவும், கார்பெட்ஸ், உலன்ஸ், ஜுவல்லரி இப்படி நம்ம நிறைய வாங்கவும் சூப்பரா இருக்கும். ஈவினிங் டைம்ல லைட் மியூசிக்கோட சேர்த்து சன்செட்டை பார்க்கிறது ரொம்பவே அழகா இருக்கும். 5வதா நம்ம பார்க்க போறது பஞ்சாகிரி ஃபால்ஸ் அண்ட் பார்க். 40 அடி உயரத்துல இருந்து விழுற இந்த அருவி கேங்டாக்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துல லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த பிளேஸ சுத்தி அடர்ந்த காடுகள், வாக்கிங் ட்ரைல்ஸ், ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பர் சீனிக்கா இருக்கும். இங்க இருக்கிற பார்க்ல லேக், கார்டன், ஸ்டாச்சுஸ் இருக்கிறதுனால போட்டோஸ் எடுக்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 4வதா நம்ம பார்க்க போறது நத்தாங் வேலி. லடாக் ஆஃப் தி ஈஸ்ட்னு அழைக்கப்படுற இந்த பிளேஸ்ல மெடோஸ், ஸ்னோ பீக்ஸ், மிஸ்ட் இப்படி பார்க்கிறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. இங்க இருக்கிற கம்பி வியூ பாயிண்ட்ல இருந்து கஞ்சன்ஜங்கா பீக் சன்ரைஸ் அப்போ கோல்டன் கலர்ல மாறுறத பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். போட்டோகிராஃபர்ஸ்க்கு ஹெவனா இருக்கிற இந்த பிளேஸ்ல இருந்து ட்ரோன் ஷாட் அண்ட் போட்டோஸ் எடுக்கவும், கேம்பிங் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணவும் அமேசிங்கா இருக்கும். 3வதா நம்ம பார்க்க போறது சாங்கோ லேக். சங்கோ லேக்னு அழைக்கப்படுற இந்த பிளேஸ் சிக்கிமோட ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். சீசன் வைஸ் இங்க இருக்கிற லேக் கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இங்க யாக் ரைட் போகவும், போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு பக்கத்திலேயே இந்தியன் ஆர்மியால மெயின்டைன் பண்ணப்படுற பாபா ஹர்பஜன் சிங் கோவிலும் இருக்கு. 2வதா நம்ம பார்க்க போறது ஈஸ்டா ரிவர் ராஃப்டிங். சிக்கிமோட மோஸ்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியான இதுல நமக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மக்கா டு ராம்போ வரைக்கும் மொத்தம் 20 கிலோமீட்டர் பயணிக்கிற இந்த ராஃப்டிங் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது நத்துலா பாஸ். கடல் மட்டத்தில இருந்து 14,000 அடி உயரத்துல இமய மலைகள்ல தான் இந்த பாஸ் லொக்கேட் ஆகியிருக்கு. இந்தியாவையும் சீனாவையும் கனெக்ட் பண்ற இந்த பிளேஸ்ல எப்போதுமே ஸ்னோ இருக்கிறதுனால ஒயிட் பாரடைஸ்னு அழைக்கப்படுது. ஓல்ட் சில்க் ரோட்ல அமைஞ்சிருக்கிற இந்த பாஸ்க்கு பெர்மிட் இருந்தா மட்டும்தான் அலோவ் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.